அடுத்த 72 மணித்தியாலத்துக்குள் அமைச்சரவை தீர்மானிக்கப்படும் என கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமது தெரிவிக்கின்றார். கிண்ணியா பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கிண்ணியாவில் மத்திய போக்குவரத்து பஸ் நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு, பிரதான வீதியினை காப்பற்றிடுவதற்கான ஆரம்ப பணி மற்றும் 27 பஸ் வண்டிகளை கிழக்கு பிராந்தியத்திற்கு வழங்கும் நிகழ்வுகள் நேற்று இடம்பெற்றன. உள்ளக போக்குவரத்து பிரதி அமைச்சர் MS தௌஃபிக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் கலந்து கொண்டதுடன் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமது உள்ளிட்ட மாகாண சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். எங்களுடைய தலைவர் அவர்கள் கௌரவ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து இவ்வாறான ஒரு கூட்டாட்சியை எவ்வாறு ஏற்படுத்த முடியும் என்ற பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு போயிருக்கின்ற வேளையிலே கௌரவ எங்களுடைய தலைவர் அவர்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்களை சந்தித்து இதற்கு ஒரு முடிவு காண வெட்டியிருக்கின்ற வேளையிலே நான் நினைக்கின்றேன் இன்னும் வருகிற ஒரு 72 மணித்தியாலத்துக்குள் எங்களுடைய இந்த அமைச்சரவை தீர்மானிக்கப்படும்.